Good afternoon. Welcome to Nifty 9 AM Tamil channel. So this is Tamil option trading channel. So beginners ஒரு half an hour to 1 hourல எப்படி ஒரு பியூட்டிஃபுல் ட்ரேடை முடிக்கலாம்ன்றதுல ஒரு லெவல் இது. ஒரு மார்னிங்கில் வந்தோம்னா நம்மக்கிட்ட ஒரு டிப்ளாய்டு கேபிட்டல் சப்போஸ் ஒரு 50,000 இருந்துட்டு சப்போஸ் யூ வாண்ட் டு டூ 3% or 5% or 10% ஒரு கேபிட்டல் சின்ன கேபிட்டலை வச்சு when you want to do a trading என்னும் போது இதில் மெயின் விஷயம் வந்து என்ட்ரி தான் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ எந்த இடத்துல ஷார்ப்பாக என்ட்ரி பண்ணணும், டார்கெட்டை எப்படி ரீச் பண்ணணும், எப்படி ட்ரையல் பண்ணணும், இந்த சில விஷயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபுளாக மாற முடியுமே ஒழிய நம்ம எங்கன்னா என்ட்ரி பண்ணுறோம், எதுனா பண்ணுறோம், க்ரீன் கேண்டில் பின்னாடி ஓடுவோம், ரெட் கேண்டில் பின்னாடி புட் சைடு போகணும், இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் போனீங்கன்னா மல்டிபிள் என்ட்ரிஸ் தான் தேவைப்படுமே ஒழிய அதில் ஒரு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு ஒரு டார்கெட்டை வச்சு ஒரு ட்ரேடராக நிற்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை குறைங்க. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை குறைக்கும் போது அதுலேயும் நம்பர் ஆஃப் டைமிங்கை குறைச்சிங்க. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் குறைக்கும் போது இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கணும். சப்போஸ் 9:05 மார்க்கெட்டு ப்ரீ மார்க்கெட் பார்த்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ 9:15 ட்ரேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 10-10:15 ஒரு ட்ரேடை முடிக்கணும். மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் வந்து 9:45 முடிஞ்ச போது அழகான ப்ராஃபிட் பண்ணிட்டு போகிறாங்க. பட் உங்களுக்கு இன்னும் ஸ்டில்லாக இன்னும் பர்ஃபெக்டாக உங்கள் டைம் ஃப்ரேம் 1 மினிட்லேருந்து 2 மினிட் போகணும், 3 மினிட் போகணும், 5 மினிட் போகணும், எனக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடோ பொசிஷன் ட்ரேடோ மாற்றணும் போது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணலாமே ஒழிய மற்றபடி ஒரு டைம் ஃபனலிங் கான்செப்டில் நீங்கள் போகும்போது உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் ட்ரேட் செட்டப் இருக்குது. ஏன் நான் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுவேன், ப்ரீமியம் சின்னது, அதனுடைய ஸ்டாப் லாஸ் சின்னது, சென்செக்ஸில் போனால் வாலடைலிட்டி ஜாஸ்தி, அது டார்கெட் பெருசு. ஸோ இது இல்லை விஷயம். ஸோ ஒரு ட்ரேடர்ன்னும் போது இதில் ரிஸ்க்கும் இருக்குது, ப்ராஃபிட்டும் இருக்குது. அது இப்போ நிஃப்டி தான் நல்ல இண்டெக்ஸ்ன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனுடைய ப்ரீமியமும் வால்யூமும் ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணால் டெஃபினட்டாக போகிறோம். பட் நம்ம ஒரு ப்ராப்பரான என்ட்ரியை எடுக்கும்போது அது நிஃப்டினாகட்டும், சென்செக்ஸ்னாகட்டும், பேங்க் நிஃப்டி, ஆஸ் லாங் அஸ் வால்யூமும் ப்ரீமியமும் பர்ஃபெக்டான ப்ரைஸில் இருக்கும்போது we are going to do an entry. பட் அது தப்பான இடத்துல நான் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணணும் அடம் பிடிச்சிட்டு அதில் ப்ரீமியம் டிகே இருக்குது, டைம் டிகே இருக்குது, போட்டு அடின்னு அடிச்சுன்னு இருக்கிற நேரத்தில் நான் இங்கே தான் எடுப்பேன், ஏன்னா அதில் ஸ்டாப் லாஸ் சின்னது, ப்ரீமியமும் கம்மி ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வச்சுன்னு இருக்கிறது, அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே போயிடலாமே ஒழி ட்ரேடிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக போட்டால் கூட ஒரு ஈக்விட்டியில் ஏதோ ஒரு நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கலாம். பட் ட்ரேடர்னு நீங்கள் வரும்போது ஒரு நாளுடைய தேவையை பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. எந்த மாதிரி என்ட்ரி நான் பண்ண போகிறேன், எந்த மாதிரி டார்கெட், என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறேன், எவ்வளோ நேரம் நான் மார்க்கெட்டில் செலவு பண்ண போகிறேன், இந்த என்ட்ரிக்கான என்னென்ன கண்டிஷன்ஸை நான் பார்க்க போகிறேன், இல்லை இஷ்டத்துக்கு என்ட்ரி பண்ண போகிறேன், மார்க்கெட்டுடைய டைரெக்ஷன் என்ன இருக்குது, அது எவ்வளோ தூரம் போகும் டார்கெட்டுக்கு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு ட்ரேடுக்குள்ளே வரணுமே ஒழிய சும்மா வந்தோம் நாளைக்கு 9:15 ஆன் பண்ணோமா, ஒரு ட்ரேடு பார்த்தோமா, கேண்டில் ஓடுதா, க்ரீன் கேண்டில் போய் கால் சைடு போ, ரெட்டில் போதா புட் சைடு போ, இல்லை விஷயம். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 9:05 டெய்லி ட்ரேட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மென்டரிங்கை நீங்கள் பார்க்கலாம். 9:05 10 o'clock ட்ரேட் க்ளோஸ் ஆகும். அது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த நம்பரை கால் பண்ணிவிட்டு யூ கேன் ஜாயின் த மென்டரிங் டீம். இப்போ வீடியோ பாருங்கள். இந்த ரெட் லைன்னு நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து இன்னொரு ஹை போய் இந்த இடம் ரிவர்ஸ் ஆகும்போது இது புட் சைடுக்கான பிளேஸ். இது எங்கன்னா போட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி இது கட் ஆகிட்டு கீழே வரணும் ப்ராப்பராக. ஏன்னா இது ஒரு ஸ்டாப் லாஸ் பெண்டிங் இருக்குது, இது எடுக்கணும். இது எடுத்து முடிச்சிட்டோன்னே கீழே வரும்போது ஒரு புட் சைட் ரேட் கன்வெர்ட் ஆகணும். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வேகமாக மேலே போவோம். டக்குன்னு இந்த ஜோன்லேயே எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதோ பண்ணிட்டோம், அது உங்கள் பிரச்சனை இல்லை. ப்ராப்பராக இது ரிஜெக்ஷன் ஆன பிறகு ஒரு புட் சைட் ட்ரேடு. இப்போது புட் சைடில் நம்ம பார்க்க வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா, ஸோ ரேஞ்ச் வச்சுக்கோங்க, ஒரு 485 வரைக்கும் வச்சுக்கோங்க, 82. எஸ், ஸோ இந்த ரேஞ்ச் கொடுத்துக்கிறோம் பாருங்க. இந்த 2 லைனுக்குள்ளே ட்ரேடு தொடாதீங்க. ஸோ இது வந்து ரிவர்சல் ஏரியா. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது ஒரு புட் சைடுக்கு இங்கே இனிஷியேட் ஆகும். நல்லா கவனிங்க, நான் மார்க் பண்ணுற இடத்துல. அப்போ இது வந்து 76 புட் சைடுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தரேன். 1 செகண்ட் என்ன ஆகலாம். எந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே எங்கன்னா வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அது ரெடி ஆகிற வரைக்கும். அவ்வளோ சீக்கிரம் கீழே வராது. இப்போ இந்த பேஸ் எடுக்குது, அப்போ இது பிகம்ஸ் அவர் ஸ்ட்ராங் ஸ்டாப் லாஸ்.
அப்போ இங்கே ரிஸ்க் கூட இங்கே போய் நம்மளுக்கு சப்போர்ட் கிடைச்சிடுது. இங்கே ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு கம்முன்னு விட்டுடலாம். அடிச்சா ஒரு 10 பாயிண்ட் அந்த ப்ரோக்கரேஜோட வரும், மீதி மேலே போகும், இங்கேருந்து பிளாஸ்ட் ஆகும். பட் இங்கேருந்து இமீடியட்டாக பிளாஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, இன்னும் ஒரு ரெட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த க்ரீன் லைன் வில் பி சேஃப். ஸோ இப்படி தான் இந்த மாதிரி ட்ரேட்லாம் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரேடை எப்படி எடுக்கணும்னா, ஒன்று இது மேலே போயிட்டு வந்து ரிட்ரேஸ் ஆகி திருப்பி மேலே போகணும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஜோன் ஃபார்மேஷன் ஆகணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அவ்வளோ நூறும் இல்லைன்னா கூட 76 300 எத்தனை விட்டுடலாம், 300 200 சப்போர்ட் எடுக்குது. ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே டெஃபினட்டாக விழும். இங்கே 200 பாயிண்ட்ஸ் விழுறதுக்கு இடம் நல்லா இருக்குது. சரி, நம்ம இடத்துக்கு வருது பாருங்க, நம்ம காலையில் பிளான் பண்ண இடம் வந்துச்சு. இப்போ என்ட்ரி எடுத்துங்க, ரிஸ்க் எடுத்துக்கலாம். இப்போ என்ட்ரி போட்டுங்க, ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழே வைங்க, ஏன்னா ரெட் இன்னும் ஒன்று பெண்டிங் இருக்குது, அது மைண்டில் இருக்கணும். பிகினர்ஸ் இந்த ஹை பிரேக் ஆகுது மட்டும் தான் எடுக்கணும். பிகினர்ஸும் சின்ன கேபிட்டல் இருக்கிறவங்களும் ஹை பிரேக் ஆகி ரன்னிங்கில் தான் எடுக்கணும். மீதி பேர் இதை சின்ன ஸ்டாப் லாஸாக போட்டு என்டர் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஜோன் உடையுது. ஏன்னா டக்குன்னு இந்த ரிட்ரேஸ்மெண்ட் இங்கேயே பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு இப்போ வேலை முடிஞ்சிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சின்ன ரெட்டு பெண்டிங். ரெட்னா பெருசாலாம் வராது. எஸ், மேலே போயிடும். இப்போ இந்த ஜோன் சேஃப். சி, இந்த ரெட் லைனுக்கு இருக்கு பாருங்க, இது கொஞ்சம் சேஃபான இடம். இங்கேருந்து அப்படியே போயிடும். ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழே தள்ளி இந்த ரெட் லைன் ஆண்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே போச்சுன்னா கீழே இருக்கக்கூடாது. இங்கேருந்து க்ரீன் ஆகணும், ரைட். இங்கேருந்து க்ரீன் ஆகி மேலே போகணும். ஸோ இது ப்ராப்பரான இடம் இதுதான். இங்கேருந்து பெரிய ட்ரேட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஆனால் கொஞ்சம் நேரம் அங்கே நெகோஷியேட் பண்ணுது. வேகமாக போகணும், யோசிச்சாலுமே நம்ம ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பையிங்க்கு தேவை வந்து ஸ்பீடு தான். சரி, அந்த ரெட் லைனை ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ட்ரேடு சேஃபாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மாறி மாறி தொல்லை கொடுக்குது. சரி, இன்னும் ப்ராப்பராக அந்த க்ரீன் லைன் ஆண்ட ரிஜெக்ட் ஆகும் திருப்பியும். சரி, இப்போ இங்கே இருக்கிற ரெட் லைன் க்ரீன் லைன் ஆண்ட ரிஜெக்ட் ஆகும். உஷாராக இருக்கும். இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷனு, இது மேலே பிளாஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போட்டோம். ட்ரையல் பண்ணலாம். இங்கேருந்து 48 பாயிண்ட் வந்துக்குது. இது பெரிய பாயிண்ட். இதுதான் ஒரிஜினல் ட்ரேட் ஆஃப் த டே. இதுதான் வேறு லெவலில் இருக்கும். இது மூவ் ஆச்சுன்னா விட்டுற போகிறீங்க. பெரிய பாயிண்ட் இது, போட்டு கம்முன்னு விட்டுருங்க. சரி, நிஃப்டியில் எடுக்கிறவங்களே எடுத்துக்கலாம். நிஃப்டியாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லிடுறேன். நிஃப்டி இது ரொம்ப தூரம் தான், 23,800. 23,950. ட்ரையல் பண்ணுங்க. 81 பாயிண்ட்ஸ்.
400 இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கு. எஸ், இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன். இங்கே 100 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. நம்மளுக்கு தேவையான அந்த பாயிண்ட்ஸ் வந்துச்சு பாருங்க. 200 பாயிண்ட்ஸ் வந்துச்சா? 200 பாயிண்ட்டுக்கு பாருங்க, 200 பாயிண்ட் டார்கெட். அவ்வளோதான். இன்னும் பியூட்டிஃபுல்லாக வருது பாருங்க. எப்படி இருக்கு ட்ரேடு? இன்னும் போயின்னு இருக்கு. ட்ரையல் பண்ணுறவங்க பண்ணுங்க. இன்னும் பெருசாக இருக்கு மூமெண்ட்டு. இதெல்லாம் வந்து இந்த செட்டப் ஒரு அலைஸ் ப்ளூ. இது நிஃப்டியில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த ட்ரேடை தான் நம்ம பிளான் பண்ணுறோம் அலைஸ் ப்ளூக்கு. அதில் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த 10 மணிக்கு மேலே வர ட்ரேடு அலைஸ் ப்ளூவில் போயிடும். ஃபுல்லான புட் சைடு வந்துடுச்சு. இப்போ நம்ம வெளியே போக வேண்டிய அவசியம். ரிட்ரேஸ்மெண்ட் நடக்கும். அது லாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெளியே வரலாம், உள்ளே போகலாம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு செஷன்னு? இந்த ட்ரேடு 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துச்சு. இதில் ஒரு 20-30 பாயிண்ட் பிடிச்சா கூட இன்னும் போயின்னுக்குது. பட் இது ட்ரேடு கண்டினியூ ஆகும். ட்ரையல் பண்ணுங்க. ஒரு 150 வரைக்கும் இதை பார்க்கலாம். 200-250 பாயிண்ட் ஃபால் பிடிச்சிருக்கோம். ஸ்டில் எல்லாமே நல்ல பாயிண்ட்ஸ் தான். 77 points again Arvind, 60 points, 410, 470 exit money again 60 points. Excellent trade. 16k capital, 2k profit, 50 points Rajesh, 44 points Jay Surya, 22 points 30 points Venkat, 40 points Naveen, 43 points Kausalya, 25 points Lata, 40 points, 126 points Arvind, 40 points Venkat. நீங்களும் அந்த கூகுள் மீட்டில் காலையில் 9:15 10 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் 7540001050க்கு கால் பண்ணலாம். டெய்லி லைவ் நடக்கும். குட் மார்னிங். ஒரு 1 minute டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரக்ஷனில் கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட்டை டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 75400150 அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம் டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை. ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் எண்ணிடலாம்.